முகம் பிரகாசிக்க வேண்டுமா? இதோ முழுமையாக கேளுங்கள். அல்லாஹ் பிரகாசத்தை வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்ظுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். குது பியதி கல்பத் ஹீலதி அதிரிக்னி யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுகதாக்கள், சுவாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ரஜபு மாதத்தினுடைய முழுமையான பரக்கத்தையும் ஷஅபானுடைய நிறைவான பரக்கத்தையும் அல்லாஹ் தந்து ரமலானை நிறைவாக அடைந்து அந்த மாதத்திலே அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு பகலிலே நோன்பு நோற்று ஆரோக்கியமாக வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எல்லா முசீபத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியோடு எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய தௌஃபீகையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சுபூஹ் நேரம் ஃபஜ்ருடைய நேரத்திலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. நீண்ட நேரத்திற்கு பின்பாக பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட ஃபஜ்ருடைய முடிவினுடைய நேரத்தை நெருங்கிய அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளாக நுழைகின்றார்கள். நுழைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலியாவை பார்த்து சொல்கின்றார்கள், காமச் சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். காமச் சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமான முறையிலே தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். நேரம் இறுதியான நேரம் என்ற காரணத்தினால், ஃபஜ்ருடைய நேரம் முடிய போகிறது என்ற காரணத்தினால் வேக வேகமாக தொழுகையை சுருக்கிய வண்ணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை நிறைவு செய்கின்றார்கள். தொழுகையெல்லாம் முடித்ததற்கு பின்பாக சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கின்றார்கள், தோழர்களே, இன்றைய தினத்திலே ஃபஜ்ருக்கு நான் தாமதமாக வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு தாமதமாக வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா என்பதாக கேட்க சஹாபா பெருமக்கள் அமைதியோடு அமர்ந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள், தோழர்களே, இன்றைய தினத்திலே ஃபஜ்ருக்கு வருவதற்கு முன்பாக ஒரு கனவை கண்டேன். ஃபஜ்ருக்கு முன்பாக ஒரு கனவை கண்டேன். அந்த கனவிலே அல்லாஹ்வை நான் தரிசனம் செய்தேன். அல்லாஹ்வை பார்த்தேன். அல்லாஹ் என்னிடத்திலே சில கேள்விகளை கேட்டான். அந்த கேள்விக்கான பதிலையும் நானே சொன்னேன். அந்த கேள்விகளை கேட்டதற்கு பின்பாக, பதிலையும் கேட்டதற்கு பின்பாக அல்லாஹ் தஆலா சில விஷயங்களுக்கான விளக்கத்தையும் அல்லாஹ் சொன்னார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கனவு என்ன? அந்த கனவிலே அல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன? அதற்காக தாங்கள் சொன்ன பதில் என்ன என்பதாக சஹாபா பெருமக்கள் ஆவலோடு கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் கேட்டான், உலகத்திலே மலக்குமார்கள் எல்லாம் எந்த அமலை எடுப்பதற்காக போட்டி போடுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் என்னை பார்த்து கேள்வியை கேட்டான். மக்கள் எவ்வளவோ அமல்களை செய்கின்றார்கள். அந்த அமல்களிலே அல்லாஹ் போட்டி போட்டி அந்த அமல்களை எடுப்பதற்கு மலக்குமார்கள் வருகின்றார்களே, அந்த அமல் எது தெரியுமா என்பதாக அல்லாஹ் கேட்கும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு மனிதர் ஜமாஅத் தொழுகைக்காக தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது. ஜமாஅத்தோடு தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ஜமாஅத்திற்காக வரக்கூடிய மனிதர் நடந்து வருகின்றார். இந்த அமல்களை மலக்குமார்கள் போட்டி போட்டி எடுப்பதற்கு முற்படுகின்றார்கள் என்பதாக சொல்லிவிட்டு இன்னும் சொல்கின்றார்கள், ஒரு தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது. அந்த தொழுகை முடித்ததற்கு பின்பாக அடுத்த தொழுகை எப்போது வரும் என்பதாக ஒரு மனிதர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த தொழுகைக்காக அவர் காத்திருக்கும் காலமெல்லாம் இந்த அமலை மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு
அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள். மூன்றாவதாக சொல்கின்றார்கள், அல்லாஹ் கேட்ட கேள்வி ஒரே கேள்விதான். மலக்குமார்கள் எந்த அமலை போட்டி போட்டு இருக்கின்றார்கள் என்பதாக ஒரே கேள்வியை கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இத்தனை பதிலையும் சொல்லிவிட்டு இன்னும் சொல்கின்றார்கள், கடுமையான குளிர் காலம், அந்த காலத்திலே என்னுடைய அடியான் அந்த குளிருக்கு பயந்து உதுவை அரை குறையாக செய்யாமல் நிம்மதியாக பரிபூர்ணமாக செய்கின்றாரே, இந்த அமலை மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த அமலை எடுப்பதற்கு முற்படுகின்றார்கள். அதே போன்று பிறருக்கு உணவளிப்பதற்காக ஒரு மனிதர் தயாராக இருந்தால் இந்த அமலை மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு மனிதன் நல்லதை செய்வதற்காக பிறரை பார்த்து ஏறிக்கொண்டிருக்கின்றார், அந்த செயலை பார்த்து மலக்குமார்கள் இந்த அமலை எடுப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு தீமையான செயலை செய்யக்கூடிய அந்த மனிதரை பார்த்து தீமையை தடுக்கக்கூடிய இந்த அமலை மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதே போன்று ஏழைகளை யார் நேசிக்கின்றார்களோ அந்த மக்களை அவர் நேசிக்கக்கூடிய இந்த பிரியத்தினுடைய அமலை மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த அமலை எடுப்பதற்கு முற்படுகின்றார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரே கேள்விக்கு பலவிதமான பதிலை சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ரசூலல்லாஹ், இந்த சமுதாயம் இந்த அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் இந்த அமல்களை ஜமாஅத்தினுடைய தொழுகைக்காக நடந்து வருவது, அடுத்த தொழுகைக்காக எப்போது வரும் என்பதாக எதிர்பார்ப்பது, குளிர் காலத்திலே பூரணமாக உது செய்வது, ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக முற்படுவது, ஏழைகளை பிரியப்படுவது, இதை போன்ற காரியங்களை செய்யும் காலமெல்லாம் அந்த மக்களை நான் பரிபூர்ணமான முறையிலே மன்னித்து விடுகின்றேன், என்னுடைய மன்னிப்புக்கு தகுதியானவர்களாக இந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, ஒரு தொழுகைக்கு பின்பாக இன்னொரு தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் காலமெல்லாம் பள்ளிவாசல்களே அசருடைய தொழுகை எப்போது வரும் என்பதாக பள்ளிவாசல்களை காத்து அமர்ந்திருந்தால் அதற்காக மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு ஒரு சுப செய்தியை சொல்கின்றார்கள். தோழர்களே, இன்றைய மகரிபுக்கு பின்பாக யார் அடுத்த தொழுகைக்காக வேண்டி தங்கி அமர்ந்திருக்கின்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா வானத்தினுடைய கதவுகளை எல்லாம் அல்லாஹ் திறந்து விடுகின்றான். இது அன்றைய தினம் மட்டுமல்ல, ஒவ்வொரு தினத்திலையும். காரணம், அசரிலிருந்து மக்ரிப் வரை வரக்கூடிய அந்த நேரங்கள் இருக்கின்றதே ஓய்வு நேரமாக இருப்பதன் காரணத்தினால், மக்ரிபினுடைய நேரம் அதிகமான வேலை பளு வரக்கூடிய நேரமாக இருப்பதன் காரணத்தினால் பெரும்பான்மையான மனிதர்கள் அந்த நேரத்தினுடைய தொழுகையை தவறவிட்டு விடுகின்றார்கள் அல்லது பிந்து தொழக்கூடிய சந்தர்ப்பங்களிலே தள்ளப்படுகின்றார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், மக்ரிப் தொழுததற்கு பின்பாக அடுத்த தொழுகைக்காக ஒரு மனிதர் காத்திருந்தால், இஸ்லாமை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தால் அந்த மனிதருக்காக அல்லாஹ் தஆலா வானத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அவருக்காக மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகின்றான். இந்த மனிதர்கள் எவ்வளவு அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள், எவ்வளவு வேலைகள் இருந்தும் கூட அவைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னை வணங்குவதற்காக இந்த மனிதர்கள் காத்திருக்கின்றார்களே என்பதாக அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்திலே சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். மறுமையிலே இரண்டு மனிதருடைய முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும். ஒரு மனிதனுடைய முகம் சந்திரனை போன்று இலங்கிக் கொண்டிருக்கும், இன்னொருடைய முகம் சூரியனுடைய வெளிச்சத்தை போன்று பிரகாசமாக தென்பட்டுக் கொண்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த செய்திகளை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், ஒரு மனிதர் ஒதுவோடு இருக்கின்றார், ஒதுவோடு இருக்கக்கூடிய அந்த மனிதர் அடுத்த தொழுகையினுடைய நேரம் வந்து விடுகின்றது. அந்த நேரத்திலையும் அவர் ஒதுவோடு இருந்தாலும் கூட அடுத்த உதுவை அவர் புதிதாக செய்தால், உது இருப்பதோடு இன்னொரு உதுவை அவர் புதிதாக செய்து கொண்டு அந்த தொழுகையை, அந்த இபாதத்துகளை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய முகத்தை மறுமையிலே கிர்ருல் முஹஜ்ஜலீன், பிரகாசிக்கக்கூடிய, இளங்கக்கூடிய, பார்ப்பதற்கு மிக பிரகாசத்தை தரக்கூடிய முகத்தை பெற்றவராக இந்த மனிதர் இருப்பார். இந்த பிரகாசம் என்பது
சந்திரனுடைய பிரகாசத்தை போன்று அமைந்திருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். ஒரு மனிதர் பாங்கு சொல்லப்படுகின்றது, பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள்ளாக வந்து விடுகின்றார், அல்லது பாங்கு சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்திலே தனிமையாக அமர்கின்றார். அமர்ந்து அவர் ஒதோடு அமர்கின்றார். முஅத்தின் பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே பாங்கிற்கு பதிலை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். இந்த மனிதர் சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அதே போன்று இந்த மனிதனுடைய முகம் மறுமையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிக் காண்பிக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, வாழ்க்கையிலே திட்டமிடுதல் என்பது இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் தெள்ளத் தெளிவாகவே சொல்லிக் காண்பிக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். வாழ்நாளில் நம்முடைய இல்லத்தினுடைய ஒரு விசேஷம் நடந்தால் அல்லது ஊரினுடைய ஒரு விழா நடக்க ஆரம்பித்து விட்டால் நாம் எப்படி முற்கூட்டி அதற்கான தயாரிப்புகளை செய்கின்றோமோ அதே போன்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அமல்களையும் செய்வதற்கு முன்பாக தயாரிப்பை அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த தயாரிப்பு என்பது அல்லாஹ் வானங்களை பூமிகளை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் 6 நாட்கள் அதற்கான அவகாசத்தை எடுத்ததை திருமறை சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் தஆலா வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான். படைப்பதற்கு முன்பாக 6 தினங்களை அல்லாஹ் இடைவெளியாக அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தான். காரணம், அந்த இடைவெளி என்பது ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக அவசரப்பட்டு நாம் இருக்கக்கூடாது, தாமதமாக அதற்காக எதிர்பார்த்து அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் எதிர்பார்க்கக்கூடிய செயலாக பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா முதலாக குன் என்ற வார்த்தையை சொன்னால், ஆக என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னால் உலகமே உண்டாகிவிடும். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் வானத்தை பூமியை படைப்பதற்கு அவன் சொல்லும் நேரங்களிலே 6 தினங்களிலே படைத்ததாக சொல்லி காண்பிக்கின்றான். ஆரம்பமாக முதன்முறையாக சனிக்கிழமையிலே அல்லாஹ் தஆலா பூமியை படைக்கின்றான். அதற்கு பின்பாக அல்லாஹ் தஆலா ஞாயிற்றுக்கிழமையிலே மலைகளை அல்லாஹ் படைக்கின்றான். திங்கட்கிழமையிலே மரம் செடி கொடி போன்ற இந்த படைப்பை அல்லாஹ் படைக்கின்றான். செவ்வாய்க்கிழமையிலே உலகத்திலே அல்லாஹ்வால் வெறுக்கத்தக்க இருக்கக்கூடிய பொருட்களை அல்லாஹ் படைக்கின்றான். புதன்கிழமையிலே அல்லாஹ் தஆலா பிரகாசத்தை அல்லாஹ் படைக்கின்றான். வியாழக்கிழமையிலே அல்லாஹ் தஆலா உயிர்களை எல்லாம் அல்லாஹ் படைக்கின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளிக்கிழமையினுடைய தினத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பில் ஆக சிறிய பிராணி எறும்பு. அந்த எறும்பு என்பது தன்னுடைய உணவிற்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதங்களை விஞ்ஞானிகள் சொல்லித் தருவார்கள். அந்த எறும்பு தன்னுடைய உணவை சேமிக்கக்கூடிய விஷயங்களிலே மழைக்காலம் வருவதற்கு முன்பாக வெயில் காலத்திலேயே அந்த 6 மாத காலத்திற்குள்ளாக தனக்கு தேவையான உணவுகளை தன்னுடைய கூட்டிற்குள்ளாக உள்ளே எடுத்து செல்லும். அந்த கூடு என்பது கிட்டத்தட்ட 200 மீட்டர் தொலைவுள்ள கூடுதலாக அமைந்திருக்கும். 655 அடிகளை கொண்ட வரைவுரை கொண்டதாக அந்த கூடு அமைந்திருக்கும். அந்த கூட்டிற்குள்ளாக சிரமங்களை பார்க்காமல் அந்த சாதாரணமான சின்ன படைப்பு, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த சாதாரணமான படைப்பு தன்னுடைய உணவு தேவைகளை 6 மாதங்களுக்கு முன்பாகவே எடுத்து சென்று அதை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கங்களை பார்க்கின்றோம். சஹாபா பெருமக்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பாக 6 மாதத்திற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தா, ரமலானிலே நிறைவான அமல்களை இஹ்லாஸோடு செய்யக்கூடிய தௌபீக்கை தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே 6 மாதங்களாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ரமலான் முடிந்துவிட்டால் அந்த சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், நாங்கள் அமல்களை செய்து விட்டோம், அந்த அமல்களிலே எந்த நிறை இருக்கின்றது, எந்த குறை இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே செய்த அமல்களிலே ஏற்பட்ட அந்த குறைகளை உன்னால் முடிந்தவரை நிவர்த்தி செய்து தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள். காரணம், ரமலானை எதிர்பார்த்த வண்ணமாக 6 மாத காலங்களாக சஹாபாக்கள் இருந்த வரலாறை பார்க்கின்றோம். நன்மைகளை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா
நன்மை செய்த கூலிகளை அல்லாஹ் தந்து விடுகின்றான். அறியாமை காலத்திலே வாழ்ந்த மக்கத்து குறைஷிகள் அவருடைய காலத்திலே ஹஜ்ஜினுடைய காலங்கள் வந்துவிட்டால் அந்த காலங்களிலே யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டார்கள். காரணம், கொடுக்கல் வாங்கல் செய்வதிலே நம்முடைய கவனங்கள் சென்றுவிட்டால் நாம் ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்ய முடியாமல் போய்விடும் என்ற காரணத்தினால் அந்த அரபுலோகத்தினுடைய அறியாமை காலத்தினுடைய அந்த குறைஷிகள் கொடுக்கல் வாங்கலை நிறுத்தி வைத்து விடுவார்கள், அமல் செய்வதிலே கவனம் செலுத்துவார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உலகத்திலே எந்த அமல்களை செய்தாலும் சரி, எல்லா அமலுக்கும் மேலாக உயர்ந்த அமலாக அல்லாஹ் தஆலா துஆவை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்வான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. ஒரு அடியான் இடத்திலே துஆ செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதன் கேட்கும் விஷயங்களை உடனடியாக நான் வழங்குகின்றேன் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். அந்த துஆ என்பதை ஆக உன்னதமான ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். ரமலானுடைய காலம் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலேயும் துஆ என்பதை ஆக வெகுமதிக்குள்ள ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். சஹாபா பெருமக்களே, அன்சாரிகளை பார்த்த முஹாஜிர்கள், மக்காவை சார்ந்த சஹாபா பெருமக்கள் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வருகின்றார்கள். யார் ரசூலல்லாஹ், அன்சாரிகள் மதீனாவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சஹாபிகள் எவ்வளவோ அமல்களை செய்கின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அமலை பார்த்தால் நாங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோமோ, நன்மை விஷயத்திலே நாங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோமோ என்பதாக பயப்படுகின்றோம். என்ன செய்வது என்பதாக மக்காவை சார்ந்த சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள். அப்போது சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள், மக்காவை சார்ந்த சஹாபிகளை பார்த்து சொல்கின்றார்கள், தோழர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு துஆவினுடைய வல்லமையை தந்திருக்கின்றான். அந்த சஹாபா பெருமக்கள் நிறைவான அமல்களை செய்கின்றார்கள், உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கின்றார்கள், தான தர்மங்களை வழங்குகின்றார்கள். ஆனால் மக்காவிலிருந்து வந்த நீங்கள் அவருடைய உதவியை நாடி வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இருந்த போதிலும் அந்த மக்களுக்காக நன்மையை செய்யக்கூடிய அந்த செய்திகளுக்காக நீங்கள் துஆ செய்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன நன்மைகளை செய்கின்றார்களோ அந்த நன்மையினுடைய அதே கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் தருகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மக்காவை சார்ந்திருக்கக்கூடிய சஹாபிகளுக்கு சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். எனவே நன்மைகளை நிரப்பமாக வாரி வழங்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்த வண்ணமாக அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த ரமலானை அடைந்து நிறைவான அமல்களை இக்லாஸோடு செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. நன்மைகளை உலகத்திலே யாரெல்லாம் செய்கின்றார்களோ அந்த நன்மக்களுக்காக துஆ செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி அவருடைய நன்மையை நாம் பெற்று வாழக்கூடிய செய்தவைகளாக அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. ரமலானுடைய காலங்களிலே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக மன நிம்மதியோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்.